வெல்கம் டு ஃபுட் ஆசம். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா ப்ரான் செமி கிரேவி தான் நம்ம செய்ய போகிறோம். இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது நம்ம சாதாரண மசாலா போட்டு தான் நம்ம செய்ய போகிறோம். அது எப்படி செய்கிறது வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம ரீஃபைண்ட் ஆயில் எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா 2 பிரிஞ்சி எல்லாம் நம்ம கட் பண்ணி போட்டுக்கலாம். இது கூடவே 2 சின்ன பீஸ் அளவுக்கு பட்டை சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு அன்னாச்சி பூ சேர்த்துக்கலாம். அது கூடவே 3 கிராம்பு நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நீங்கள் எண்ணெயில் நல்லா வாசம் வர வரைக்கும் நல்லா வறுத்துருங்க. அது கூடவே நம்ம 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம ஜீரகம் சேர்த்துக்கலாம். எல்லாம் நல்லா நீங்கள் எண்ணெயில் வாசம் வர வரைக்கும் நீங்கள் வறுக்கணும். இப்போ நல்லா வாசம் வந்ததுக்கப்புறமா நம்ம 2 மீடியம் சைஸ் வெங்காயம் நம்ம கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நீங்கள் வெங்காயம் எந்த அளவுக்கு நீங்கள் நைஸாக கட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு கிரேவி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ வெங்காயம் நல்லா நமக்கு வதங்கணும். வெங்காயம் அந்த கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா நம்ம வதக்கி விட்டுறலாம். இப்போ இது கூடவே நம்ம கொஞ்சமாக நம்ம கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இப்போது நமக்கு வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இந்த டைம் நம்ம 2 மீடியம் சைஸ் தக்காளியும் நம்ம கட் பண்ணி போட்டுக்கலாம். நீங்கள் எந்த சைஸ் நீங்கள் வெங்காயம் எடுத்துக்கிறீங்களோ அதே சைஸ் நீங்கள் தக்காளி எடுத்துக்கோங்க. இல்லை நீங்கள் உங்களுக்கு பெரிய வெங்காயம் சேர்க்க வேண்டாம்னா நீங்கள் சின்ன வெங்காயம் கூட நீங்கள் ஒரு 20 வெங்காயம் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போது தக்காளி வெங்காயம் வேகிறதுக்காக நம்ம உப்பு சேர்த்துக்கிறோம். உப்பு சேர்த்தோன்னா தக்காளி வெங்காயம் சீக்கிரமே நமக்கு வெந்துடும். உப்பு சேர்த்ததுக்கப்புறமா நம்ம ஒரு நிமிஷம் நம்ம மூடி வச்சு சிம்மில் வச்சிடலாம். அப்போ தான் நமக்கு தக்காளி வெங்காயம் நல்லா நமக்கு குழைய வேகும் நம்மளுக்கு. இப்போது இந்த டைம் நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம மறுபடியும் மூடி நம்ம ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணலாம். இப்போ அந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போயாச்சு. இப்போ நம்ம 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். நீங்கள் மசாலா பொடியை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொன்றா போட்டுட்டு நீங்கள் வதக்குனீங்கன்னா நல்லாயிருக்கும். உங்களுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த ப்ரான் எல்லாருக்குமே பிடிக்கும். குழந்தைங்கள்லேருந்து வயசானவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய இந்த ப்ரான் அதனால் நீங்கள் இது செய்கிறதுக்கும் உங்களுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. இப்போ மஞ்சள்தூள் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம 2 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் நம்ம சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். நீங்கள் காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர் சேர்த்திங்கன்னா இன்னும் உங்களுக்கு கலராக நல்லாயிருக்கும் உங்களுக்கு குழம்பு. இப்போ நம்ம நல்லா வதக்கிட்டோம். இந்த டைம் நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம மசாலா பொருட்களை நம்ம சேர்த்ததுக்கப்புறமா நல்லா நம்ம வதக்கிட்டோம். நான் இன்றைக்கி 1/2 கிலோ அளவுக்கு நான் ப்ரான்ஸ் வாங்கி நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதை நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம். ப்ரான் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா நம்ம மசாலா கூட நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். ப்ரான் சீக்கிரமே வெந்துடும். இது ரொம்ப நேரம்லாம் வேகாது. உங்களுக்கு ஒரு 30 மினிட்ஸ்க்கு மேலே ஆகாது ப்ரான் வேகிறதுக்கு. நல்லா நம்ம மசாலா பொருட்கள் கூடவே நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம கிரேவிக்கு தேவையான உப்பு நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா நம்ம வதக்கி விட்டுறலாம். ஒரு 2 நிமிஷம் நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சிடலாம். இந்த ப்ரான்ஸில் நமக்கு நேச்சுரலாகவே தண்ணி ரிலீஸ் ஆகும். அதுக்கு முன்னாடியே நம்ம தண்ணி சேர்த்துடக்கூடாது. நல்லா ஹை ஃப்ளேமில் 2 நிமிஷம் வச்சிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ப்ரான்ஸ்லேருந்து நல்லா தண்ணி ரிலீஸ் ஆகும்.
ப்ரானும் உங்களுக்கு வெந்துடும். இப்போ இந்த டைம் நம்ம வந்து கிரேவிக்கு தேவையான தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாம், 1 டம்ளர் தண்ணி சேர்த்தா போதும். இது வந்து 3லேருந்து ஒரு 4 பேர் சாப்பிட்ற அளவு இந்த கிரேவியோட அளவு. இப்போது அது வெந்துட்டுருக்கட்டும். அதுக்கிடையிலே நம்ம வந்து தேங்காய் பேஸ்ட் அரைச்சிடலாம். நம்ம வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு நம்ம தேங்காய் எடுத்துக்கலாம். இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்துக்கலாம். அதே டீஸ்பூன் எடுத்து நம்ம வந்து மிளகும் எடுத்துக்கலாம். இது வந்து நைஸாக நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி நம்ம எடுத்துக்குவோம். நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பேஸ்ட்டு அதில் ஆட் பண்ணிடலாம். ப்ரான்ஸ் எல்லாமே ஆல்ரெடி வெந்திருக்கும். நம்ம வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து தேங்காய் பேஸ்ட்டு சேர்க்குறோம். இந்த தேங்காய் பேஸ்ட் சேர்த்துட்டு நம்ம வந்து ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. 1லேருந்து ஒரு 2 நிமிஷம் அளவுக்கு நம்ம கொதிக்க விட்டாலே போதும். இப்போ தேங்காய் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த டைம் நீங்கள் வந்து உப்பு எல்லாம் செக் பண்ணிடுங்க. இப்போ தேங்காய் சேர்த்ததுக்கப்புறமா 2 நிமிஷம் நம்ம வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா நம்ம கொதிக்க விடுவோம். இப்போது நல்லாவே கொதிக்குது. நல்லா திக்னஸும் நமக்கு வந்துருச்சு. இது நீங்கள் வந்து இட்லி, தோசை, ஒயிட் ரைஸ், சப்பாத்தி எது கூட வேணால் வச்சு சாப்பிடலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நமக்கு வந்து நல்ல கிரேவி நமக்கு தயாராகிடுச்சு. கடைசியாக கொத்தமல்லி இல்லாட்டி கருவேப்பிலை நீங்கள் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் கடைசியாக நீங்கள் வந்து கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்திங்கன்னா நல்லா வாசமாக இருக்கும் உங்களுக்கு குழம்பு. இப்போ நமக்கு சுவையான சூப்பரான நமக்கு ப்ரான்ஸ் செமி கிரேவி நமக்கு தயாராகிடுச்சு. இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி.